ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பட்டு பாவாடைக்கான ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நெக்கில் ஒர்க் பண்ணுறேன். நெக்கில் பார்த்திங்கன்னா அந்த பாவாடையிலேருந்து டிசைன் எடுத்து அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃப்ளார் டிசைன் இருக்குது. இந்த ஃப்ளார் டிசைனில் வந்து அவுட்லைன் ஸ்டிச் பண்ணுறேன் செயின் ஸ்டிச்சில். நான் இதுக்கு ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் 2 த்ரெட்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்கர்ட்டோட கலர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான். அவுட்லைன் முடித்து நாட் போட்டதுக்கப்புறமா இப்போது அதை ஃபில் பண்ண போகிறேன். அந்த ஃப்ளாரை வந்து ஃபில் பண்ண போகிறேன். நான் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணலை. ஒரு பெட்டலுக்கு இடையிலையும் 2 ஸ்டிச் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ சென்டரில் அந்த பெட்டலோட சென்டரில் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் இன்னொரு தடவை சென்டருக்கு கொண்டு வந்துட்டோன்னா 2 ஸ்டிச் விழும், 2 லைன் ஸ்டிச் விழும். ஸோ அது மட்டுமே நம்மளுக்கு ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன் நான். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணலைனாலும் இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளார் லுக்கு நல்லா கொடுக்கும். இப்போது சென்டரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளார் அதே மாதிரியே அவுட்லைன் போட்டுட்டு உள்ளேயும் ஃபில் பண்ண போகிறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளார்ஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் பண்ண ட்ரேஸில் வந்து இந்த நெக்கு பார்டர் ட்ரா பண்ணியிருப்பேன். அந்த பார்டரில் சென்டரில் நம்பர் 2 சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நெக்கு ஃபுல்லாக அந்த பீட்ஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த 2 ஃப்ளாருக்கு இடையில ஒரு கனெக்டிங் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிருப்பேன். ஒரு சின்ன கர்வ் மாதிரி இருக்கும். அதுலேயும் சேம் சைஸ் பீடு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா ஃப்ளாருக்கு இடையிலையும் இருக்கிற அந்த கனெக்டிங் கர்வை வந்து இந்த பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பீட்ஸ்க்கு வந்து பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். சேம் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்து 2 த்ரெட்டாக யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த பீட்ஸை ஒட்டினா மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ அந்த எண்டு முடிச்சதுக்கப்புறமா நாட்லாம் போட வேண்டாம், அப்படியே ரிவர்ஸ் அடுத்த சைடு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி அந்த நெக்கை சுற்றியும் இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்போ அந்த ஃப்ளாஸ்க்கு இடையில ஸ்டிச் பண்ணோம் இல்லையா கர்வ் மாதிரி, அங்கேயும் இதே மாதிரியே த்ரெட் வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ளாரோட சென்டரில் ஒரு பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிம்பிள் நெக் டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.